இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிறதான ஒரு காரியம் அல்லது ஒரு டாஸ்க் அல்லது ஒரு மிஷன் யோசுவா மேல வந்து விழுது. இந்த யோசுவா என்ன செய்யணும்னு தெரியல. இவ்வளவு நாள் மோசே தலைவனா இருந்தான், அவனுக்கு ஒருத்தமே கிடையாது. மோசே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டான். ஆண்டு இடத்துல போய் பேசணுமா, மோசே போய் பேசினா. ஜனங்க வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா, மோசே டீல் பண்ணா. எல்லாவற்றையும் மோசே செய்தான். இப்போ மோசே கிடையாது, யோசுவா மட்டும் தனியா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில அந்த வேலையில நான் எப்படி இந்த 6 லட்சம் பேரை நான் வழிநடத்த போறேன்? எப்படி நான் இவர்களை கானான் தேசத்தில் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும்? இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளையை யோசுவா மேல வைத்திருந்தார். இந்த 12 கோத்திரத்துக்கும் இடத்தை நீ பிடிச்சு கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணும், அவங்கள அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும், நிரந்தரமா அவங்களை தங்க வைக்கணும் என்றதான பெரிய ஒரு கட்டளையை, ஒரு காரியத்தை யோசுவா மேல வைத்திருந்தார். இது எல்லாவற்றையும் வைத்திருந்த பிறகு யோசுவா பயப்படுறான். நான் எப்படி முன்னே போக முடியும்? மோசே கிடையாது எனக்கு. நான் இவ்வளவு நாள் மோசேவை நம்பிலாம் வாழ்ந்திருந்தேன். மோசே என்னை விட்டு எடுத்து போயிட்டானே, நான் இப்ப தனியா நிற்கிறேனே, என்னால முன்னாடி போக முடியுமா? என்னால இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுமா? மோசேவை போல இந்த 12 கோத்திரங்களையும் நான் வழிநடத்தி அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தை போய் தங்க வைக்க முடியுமா என்றதான பல கேள்விகளோடு யோசுவா உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேசுகிற வசனம் தான் இந்த வசனம். யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.